ஸ்கூல்ஸ் ஆரம்பித்தாச்சு. ஸோ சந்தியாஸ் கிச்சனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் கிட்ஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் விதவிதமாக கொடுக்க ஆரம்பித்தாச்சு. அப்படி இன்றைக்கி என்ன கொடுத்தோம் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்பான கட்லெட் கொடுத்துருந்தோம். எப்பயுமே கட்லெட் கொடுப்போம். ஆனால் இன்றைக்கி இந்த கட்லெட் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா கார்ன் எல்லாம் வச்சு ஒரு அழகான கட்லெட் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு அண்ட் தென் வந்து க்ரீன் பீஸ் ரெண்டுத்தையும் வந்து நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து கொஞ்சம் சால்ட் போட்டாச்சு. சால்ட் போட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேஷ் பண்ணிட்டோம். ஸோ மேஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ வந்து பாயில் பண்ண கார்னை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போட்டாச்சு. போட்டுட்டு இதை நீங்கள் வந்து மேஷ் பண்ணாலும் சரி, இல்லை ஒன்றும் பாதியமாக மேஷ் பண்ணிக்கிட்டாலும் சரி. ஸோ ஒரு சில குழந்தைங்களுக்கு கடித்து சாப்பிட பிடிக்காது, அதனால் நீங்கள் மேஷ் பண்ணிக்கிட்டாலும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆனியன் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாட் மசாலா அண்ட் தென் கொஞ்சம் கரம் மசாலா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அண்ட் தென் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர். ஸோ நான் பச்சை மிளகாய் போடல இன்றைக்கி, ஏன்னா நிறைய சின்ன குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுக்காக. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கொரியண்டர் வந்து பொடியாக சாப் பண்ணி போட்டாச்சு. அண்ட் தென் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் போட்டிருக்கேன், கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பேட்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸ் பண்ணுறோம்ல அந்த மிக்சர்லேயும் வந்து கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் போட்டு தான் வந்து நான் மிக்ஸ் பண்ணேன் இன்றைக்கி. ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, சந்தியா நீங்கள் வந்து இதை அந்த கட்லெட் பண்ணும்போது ஒட்டாமல் இருக்குது, எங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக கையில் பிச்சு பிச்சுன்னு ஒட்டிடுது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து ஒன்று வந்து இதனோட கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டான பதத்தில் நீங்கள் பசைஞ்சிருக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஒட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் 2 பக்கமும் ஆயில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை உருண்டை பிடிச்சி அதுக்கப்புறம் கையில் வச்சு தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டு ஒட்டாது, பிச்சு பிச்சுன்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வராது. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் போட்டு தான் உருண்டையே பிடிக்கிறேன். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பேட்டரு. ஸோ இதை வந்து நான் தட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து இது அப்படியே வந்து கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து நான் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கேன். அதில் லைட்டாக வந்து டிப் பண்ணி எடுத்துகிட்டு, நீங்கள் டிப் பண்ணாலும் சரி, டிப் பண்ணால் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. ஜஸ்ட்டு ஸ்பூனில் எடுத்து 2 பக்கமும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நீங்கள் லைட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரெட் கம்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு உள்ளே விட்டால் எடுக்கிறதுக்கு நீங்கள் சொன்ன அதே ஃபீல் தான். ஸோ எடுக்கிறது கொஞ்சம் உடையும் அப்படின்ற ஒரு ஃபீலாக இருக்கிறதால லைட்டாக வந்து டிப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி ப்ரௌன் ப்ரெட் தான் அரைச்சி பிரெட் க்ரம்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒன்று பாருங்கள். ஸோ எடுத்தாச்சு. இப்போ எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ இது மாதிரி இருக்கணும் நீங்கள் வந்து கட்லெட் பண்ணும்போது. அப்புறம் நிறைய பேர் கேட்டிங்க, இதை வந்து அப்படியே ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு மறுநாள் கூட பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எஸ், இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃப்ரீசரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட அடுத்த நாள் வந்து நீங்கள் கட்லெட்டை பொரிக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஸோ பட் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜை அந்தளவுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ கம்ப்ளீட்டாகவே ஃப்ரெஷ்ஷாகவே எல்லாமே குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. ஏன்னா எங்கள் கிச்சனில் எல்லாமே நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் மேக் பண்ணி கொடுப்போம். ஸோ பாருங்கள், இப்போ ஒரு தவாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் எதுவுமே டீப் ஃப்ரையும் பண்ண மாட்டேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ கிறிஸ்பியாக செம்மையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு கிட்ஸ் பாக்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள்.